ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் அதிரடியான எமோஷனல் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். விஜய் காவேரி கிட்ட தொடர்ந்து கோபமாகவே பேசிக்கிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்தில் என்னோட குழந்தையை நீ நல்லபடியாக பெற்று கொடுத்துரு, நான் உன்னை பார்க்க வரல, நீ உன் பிரச்சனையே நீ பார்த்துக்கிட்டு, நான் உங்கள்கிட்ட எவ்வளோ போராடி பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சைடில் இருக்கக்கூடிய விஷயத்த தொடர்ந்து பேசுகிறாங்க. ஆனால் காவேரி சூழ்நிலை கைதியாக எதுவுமே பேச முடியாமல் அப்படியே கண் கலங்கி போய் மட்டும் நிற்கிறாங்க. இனிமேல் நான் உன்னை பார்க்க வர்றது கூட முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு குட் பை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. காவேரி அப்படியே கண் கலங்கி போய் நிற்கிறாங்க. இங்கே வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா விஜயும் காவேரியும் கோயிலில் பார்த்ததுனால காவேரியோட அம்மா சாரதா ரொம்ப கோபமாகவே பேசிக்கிட்டு இருக்காங்க. வரட்டும், நான் பேசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. கங்காவும் பாட்டியும் கொஞ்சம் சமாதானம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ காவேரி வந்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது இப்போ காவேரியோட அம்மா ரொம்ப கோபமாக நிறைய விஷயம் பேசுகிறாங்க. கடைசியில் நீ போய் அந்த தம்பி கூட வாழ்றதுனா வாழு, நான் முட்டுக்கட்டையாக இருக்க மாட்டேன், ஆனால் அதுக்கு ஒரு முடிவை கரெக்டாக எடு அப்படிங்கிற மாதிரி சொல்லி கோபமாக பேசிட்டு அவங்களும் போயிடுறாங்க. அடுத்து விஜய் ரொம்ப அப்படியே ஒரு அப்செட் மைண்டோட வீட்டுக்கு போகிறாரு. தாத்தா படிக்கட்டிலேருந்து இறங்கி வரும்போது என்ன எதுன்னு விசாரிக்கிறாரு. விஜய் எதுவும் சொல்லாமல் நான் அப்படியே நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சுட்டு நான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரேன், நீங்கள் ஹாலில் இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. உடனே தாத்தாவும் ரொம்ப யோசனையோட போகிறாங்க. கல்யாணி பாட்டி தான் இன்றைக்கான எபிசோடில் அப்படியே ஹீரோனே சொல்லணும். தொடர்ந்து பார்த்தோம்னா கல்யாணி பாட்டி பயங்கரமாக ஸ்கோர் பண்ணுறாங்க. ஆனால் கல்யாணி பாட்டி அவங்க பேசுகிற அந்த ஸ்கிரிப்ட் டயலாக் எல்லாமே ரொம்ப ப்ராப்பராக இருக்க மாதிரி தான் இருக்குது. ரொம்பவுமே சூப்பராக இருக்குது. இன்றைக்கான எபிசோட்லாம் கல்யாணி பாட்டி வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ பார்த்தா தாத்தா யோசனையோட உட்காந்துருக்கும் போது கல்யாணி பாட்டி ஆரம்பிக்கிறாங்க பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு. உங்களுக்கு தெரியலையா ஏன் இந்த மாதிரி இருக்கான் என்ன ஏதுன்னு சொல்லி ஏற்கனவே நடந்த அந்த பிரச்சனையெல்லாம் சொல்கிறாங்க. அந்த பசுபதி பண்ண பிரச்சனை, காவேரி பண்ண பிரச்சனை எல்லாம் சொல்லிக்கிட்டு இதனால் இதுக்கப்புறமும் விஜய் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னா நம்ம அதிரடியாக முடிவு எடுக்கணும்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. விஜய் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பேக்கோடு வராரு. வந்ததுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு, நான் ஒரு 2-3 நாளைக்கு வெளியூர் போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அப்புறம் முதல்ல அப்படி இப்படின்னாலும் கடைசியில் அவர் எனக்கு ஒன்றுமே மனசு நல்லா இல்லை, காவேரியோட வீட்டில் யார் என்ன அந்த பிரச்சனையா அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க. அவங்க வீட்டில் யார் எப்படி போனால் எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த விஷயம் வேறு சொன்னதுனால இப்போ பாட்டிக்கு சொல்லவா வேணும், மறுபடியும் தாத்தா மைண்டை போட்டு நல்லா மாற்றுறாங்க. அப்போ விஜய் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் அவங்க தான், நம்ம தான் பெரியவங்களாக இருந்து அதுக்கு உண்டான முடிவை கரெக்டாக எடுக்கணும் அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் தாத்தா ஆரம்பத்துலேருந்து அப்படியே கன்ஃபியூஸில் தான் இருக்காங்க. இதோட பார்த்தோம் அப்படின்னா அடுத்து வீட்டில் எல்லாம் இருக்கிறாங்க. பார்த்தா வக்கீலை வர வைக்கிறாங்க. வக்கீலை வர வச்சு இப்போ தாத்தா பாட்டி இந்தாண்ட ராதா வக்கீல் இவங்கெல்லாம் இருக்காங்க. அதோட பார்த்தோம் அப்படின்னா அவங்கள்ட்ட பேசி இந்த விஷயத்தெல்லாம் முடிவு எடுக்கும்போது அப்பயும் தாத்தா சொல்கிறாரு இதெல்லாம் விஜய்க்கு ரொம்பவுமே வருத்தமாக இருக்கும் அப்படி இப்படின்னு பேசும்போது இப்போ பாட்டி பெரியவங்களாக இருக்க நம்ம தான் கரெக்டாக முடிவு எடுத்து அவங்கள கரெக்டாக பிரித்து வச்சு அவங்களோட வாழ்க்கையை நல்லபடியாக நடத்தணும், அதனால் அதை நாங்கள் பார்த்துக்குறோம், இவ்வளோ காலம் நீங்கள் அவங்கள சேர்த்து வைக்கிறதுக்கு என்ன மூலம் முயற்சி செஞ்சீங்க, நாங்கள் கூட ஏதாவது முட்டுக்கட்டையாக இருந்தோமா அப்படின்னு சொல்லி கல்யாணி பாட்டி அப்படியே பக்கமாக டைலாக் பேசுகிறாங்க. அப்படியே ஆச்சரியப்பட வச்சுட்டாங்க இன்றைக்கான எபிசோட்லலாம். அடுத்து பார்த்தோன்னா இங்கே காவேரி வீட்டை காட்டுறாங்க. அவங்க அம்மா ரொம்ப கோவமாக இருக்காங்க. இந்த விஷயத்தெல்லாம் கோவப்பட்டு இந்த விஷயத்தெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பார்த்தா குமரனும் கூட தான் இருக்கிறாரு. இப்போ பார்த்தா பாட்டியும் அதே நேரத்தில் ராதாவும் வீட்டுக்கு வராங்க. வந்ததுமே உள்ளே வரலாமான்னு கேட்டதுக்கப்புறம் காவேரி இருக்காங்களான்னு கேட்குறாங்க. இப்போ காவேரி ரூம்குள்ளே இருந்து வெளியில் வராங்க. என்ன ஏதுன்னு கேட்கும்போது உட்காருங்கன்னா நாங்கள் உட்காந்து உறவாடுறதுக்கெலாம் வரல, நாங்கள் வந்த விஷயம் அப்படி வந்ததுமே நாங்கள் கிளம்பணும் தான் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு கேட்டால் டிவைஸ் பேப்பர் எடுத்து நீட்டுறாங்க, இதில் கையெழுத்து போடுன்னு. அதோட பார்த்தோம்னா எல்லாம் அதிர்ச்சி ஆகிறாங்க. குமரன் என்னங்க இது அப்படி முடிவெடுக்கிற விஷயமா அப்படின்னு கேட்கும்போது ஏன் நாங்கள் சேர்ந்து இருக்கவங்கள பிரிக்கிறோமா, இவ்வளோ நாள் ஆச்சுல நீங்கள் பிரித்து கூட்டிகிட்டு வந்தீங்கல்ல, அமுச்சு வச்சிங்களா, எங்கள் பேரன் எத்தனை தடவை இங்கே வந்தாங்க, அவங்க சேர்ந்து வாழணும்னு எவ்வளோ பேர் எவ்வளோ முயற்சி செஞ்சோம், இதுக்கு ஏதாவது நீங்கள் முயற்சி செஞ்சீங்களா அப்படின்னு சொல்லி சும்மா பாயிண்ட்டாக கேள்வி கேட்குறாங்க. ஆனால் இதுக்கு இப்போ அப்படிட்டாண்டி இந்த பக்கத்து என்ன நடக்குதுன்னு பாவம் பாட்டிக்கு எதுவும் தெரியல. மொத்தத்தில் பயங்கர அதிரடியோடு இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.